ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஃபியட் லினியா. ஃபியட் லினியாவில் பார்த்தோம்னா கஸ்டமர் விண்ட்ஷீல்டு சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஜென்ரலாக எல்லாமே செக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் விண்ட்ஷீல்டு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸில் இறங்கிட்டோம். ஓல்டு விண்ட்ஷீல்டை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி முடித்த உடனே சைடில் இருக்க பேஸ்ட்டெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஓல்டு கிளாஸ் பீசஸ்லாம் வேக்யூம் போட்டு செக் பண்ணிட்டோம். இந்த வண்டியில் பார்த்தோன்னா சேம் ஃபியட்டோட விண்ட்ஷீல்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நியூ விண்ட்ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நியூ விண்ட்ஷீல்டில் சைடில் பீடிங் வரும். அதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பீடிங் எதுக்காக வருது அப்படின்னா கிளாஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பீடிங் வருது. ஸோ நம்ம இந்த பீடிங்கை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பீடிங் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பரான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம இதை பார்த்து பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ் சீலண்ட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு கிளாஸ் சீலண்ட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணல அப்படின்னா தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கிளாஸ் சீலண்ட்டு ப்ராப்பராக அப்ளை ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸை ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நியூ கிளாஸ் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா டோட்டல் அலைன்மெண்ட்டுமே மாறிடும். ஸோ அதை ஷேப்பை பக்காவாக வச்சு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் சீலண்ட் ட்ரை ஆகிறதுக்கு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாகவே 1 day ஃபுல்லாகவே ட்ரை ஆக விட்டாச்சு. நெக்ஸ்ட் டே செக் பண்ணி பார்த்தோம். ஃபினிஷிங் அண்ட் எல்லாமே பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. விண்ட்ஷீல்டு ஓட்டினதுக்கப்புறம் வைஃபர் அண்ட் க்ளோ பேனல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்போவுமே விண்ட்ஷீல்டு மாற்றும் போது வைஃபர் பிளேடையும் புதுசு போட்டுடுறது நல்லது. ஸோ நம்ம புதுசு போட்டாச்சு. ஸோ விண்ட்ஷீல்டு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் செக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜென்ரல் செக்கப்பில் பார்த்தோன்னா ஆயிலெலாம் ஓவராக கண்டாமினேட் ஆகிருந்தது. ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். கஸ்டமர் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஆயிலை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் அண்ட் ஆல்சோ கேபின் ஃபில்டர் 3மே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆயில் பார்த்தோன்னா செமி சிந்தட்டிக் கிரேட் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் ஜென்ரல் சர்வீஸை ப்ராப்பராக முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹைடில் ஒரு 10 minutes ரன் பண்ண விட்டோம். ரன் பண்ணதுக்கப்புறம் ஃபிட் பண்ண ஆயில் ஃபில்டர் அண்ட் ட்ரைனெட்டில் ஆயில் லீக் எதுவும் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வண்டியை ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்தோம். வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது தான் கூலண்ட் மைல்டான லீக் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த லீக் எங்கேருந்து ஆகுதுன்றதை பார்த்தோன்னா கூலண்ட் டேங்க்கில் இருக்க ஓவர்ஃப்ளோ ஜாயிண்ட்டில் தான் மைல்டு லீக் இருந்திருக்கு. ஸோ அதையும் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நியூ டேங்க் பர்ச்சேஸ் பண்ணி ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் கூலண்ட்டையே டாப் அப் பண்ணணும். கூலண்ட் டாப் அப் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ரன் பண்ணி பார்த்தோம். எந்த லீக்கும் இல்லை. ஸோ வெஹிக்கிளை அகைன் ட்ரையல் எடுத்துட்டோம். கூலண்ட் லீக் எங்கேயும் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜென்ரலாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. தேங்க்யூ. வரட்டா மாமே.